ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்மி ப்ளூம்ஸ். இன்றைக்கி நம்ம கேக் டெக்கரேஷன் அண்ட் கேக்கில் நேம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரல் ஜெல், அதாவது கிளேஸ் ஜெல் அல்லது பைப்பிங் ஜெல்னு கூட இதை சொல்லுவாங்க. இதை நம்ம கடையில் கேட்டோம்னா 1 kg பாக்ஸில் தான் கொடுப்பாங்க, அது லூஸில் கூட கிடைக்காது. நம்ம இதை ஹோம்மேடாக வீட்லேயே எப்படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்-ஸ்பூன் ஆர் 2.5 டேபிள்-ஸ்பூன் உங்களுக்கு சுகர் தகுந்த மாதிரி அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டேபிள்-ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுட்டுங்க. அது மாவும் தெரியக்கூடாது, எதுவுமே தெரியாது, எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. விட்டுட்டு இதை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சு பொறுமையாக நம்ம அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமை வச்சு இந்த மாதிரி சுண்டி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. தென் இதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை ஒரு 2 ட்ராப் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நமக்கு தேவையான கலர் கிடச்சிரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பைப்பிங் ஜெல்லில் போட்டு 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஜஸ்ட் கூல் பண்ணி எடுத்தால் போதும், நமக்கு எழுதுறதுக்கான கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடும். இதே நமக்கு கேக் டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ அது கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அது நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெட்டர்ஸ் எழுத போகிறோங்கிறதுனால இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை சுண்ட வச்சு இந்த பக்குவத்தில் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்தால் தான் நமக்கு எழுதுகிற கன்சிஸ்டன்சிக்கு அது இருக்கும். பைப்பிங் பேக்கில் ஹோலை குட்டியாக போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் அல்லது எதுலையாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். அது நல்லா நமக்கு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது எழுதுகிற கன்சிஸ்டன்சிக்கு வருதா அப்படின்ட்டு, அதாவது நம்ம கோன்லாம் போடுவோம் இல்லையா மெஹந்திலாம், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அது நான் ஸ்டாப்பாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக அது வந்துக்கிட்டே இருக்கணும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதில் எழுதிட்டுருக்கேன் பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸு, கஸ்டமைஸ்டு கேக்ஸு, பர்த்டே கேக்ஸு, ப்ரௌனிஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.